முதல்வர் வேட்பாளர் யாராக இருக்க போகிறார்கள்? எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்த அமித்ஷா, செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு முதல்வர் வேட்பாளர் பதவி கிடைக்குமா? பல கேள்விகளுடன் குழப்பத்தில் உள்ள கட்சிக்காரர்கள். பல கேள்விகளுக்கான பதிலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவை சேர்ந்தவர் முதல்வராக இருப்பார் என்றும் தெரிவித்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அமித்ஷா தவிர்த்துவிட்டு அதிமுகவை சேர்ந்தவர் என்று கூறியிருப்பது பல்வேறு விவாதங்களை தொடங்கியிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறி புதிய கூட்டணியுடன் களம் கண்டது. இதன்பின் பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என்று அதிமுகவினர் கூறி வந்த நிலையில் ஏப்ரல் மாதம் திடீரென அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று கூறி வருகிறார். பாஜகவினரும் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையில் இருந்து பின்வாங்கவில்லை. அதிலும் அண்ணாமலை கொஞ்சம் மேலே சென்று பாஜக ஆட்சி என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதிமுக தரப்பிலோ கூட்டணி ஆட்சி, ஆனால் கூட்டணி அரசு அல்ல என்று விளக்கம் கொடுத்து வந்தனர். பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க அதிமுக முன்வரவில்லை. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்று பேசியுள்ளார். அவ்வாறு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு கீழ் பாஜக இருப்பதால் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக இருப்பார் என்று தெரிவித்திருந்தார். சென்னை வந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடன் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்து கிரீன்வே சாலையில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு சென்று விருந்தும் சாப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமியுடன் நெருக்கம் காட்டிய போதும் அவர் பெயரை அமித்ஷா தவிர்த்திருப்பது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களான எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பாஜகவுடன் அதிக நெருக்கம் காட்டி வருகின்றனர். எஸ்பி வேலுமணி கடந்த சில ஆண்டுகளாகவே அடிக்கடி டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு அமித்ஷாவை சந்தித்து வருகிறார். ஒருமுறை எடப்பாடி பழனிசாமிக்கு கூட கிடைக்காத நேரம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் எஸ்பி வேலுமணி சந்தித்திருந்தார். அதனால் முதல்வர் இப்போ யாராக இருப்பார் என்ற விவாத பொருள் எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாஜக அவர்களுடைய கூட்டணியில் விஜய் கூட்டணி சேர்வாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் போதுமான கால அவகாசம் உள்ளது. எனவே சில நேரம் காத்திருங்கள் என்ற பதிலையும் அமித்ஷா கூறியுள்ளார். அதனால் என்டிஏ கூட்டணியில் தவேக இணையுமா என்ற கேள்வியும் இப்பொழுது விவாத பொருளாக மாறியுள்ளது.